ஏன் கீதா எவ்வளோ நேரம் தான் நாக்கு வழியை நீட்டிக்கிட்டு இருப்ப, பேசாம இருட்டி. என் பேர் கீதாவே கிடையாது, தப்பு தப்பா கூப்பிட்டத. நீ பிடிச்சிருக்கிற உடம்பு கீதா உடம்பு, அப்படிதான் கூப்பிடுவாவ. எங்க அம்மாக்கு என்னாச்சு? ஏன் தம்பி அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை. அம்மா சும்மா விளாடுதான். டான்ஸ் வச்சோம்ல அன்னைக்கு ஆடல் பண்ணல, அதே மாதிரி இவ ஒரு டிராமாவில் நடிக்க போறா, அதான் ஆடிட்டு கிடக்கா. என்ன டிராமா? அதை வந்து அம்மா வந்து இப்போ வேற ஒரு பொம்பளையா நடிச்சிட்டு இருக்கா. அதனால இப்போ நீ அம்மான்னு கூப்பிட்டாலும் உன்ட்ட பேசவும் மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா, சரியா? நல்லாவே இல்ல இந்த விளையாட்டு. நானும் சொல்லி பார்த்துட்டேன். அது ஒரு ஒரு 3 நாளுக்கு அப்படிதான்ப்பா இருப்பான்னு எதுவும் நினச்சிக்கிடாத. சரி அத்தை. இவளை எப்படியாட்டு உறங்க வச்சு எலுமிச்சம்பழத்தை மண்டையில் வச்சு விட்டுறணும். டீ மூட்டி பாசங்குட்டி, இப்ப நான் செய்ய போறேன் பிரியாணி. கஞ்சிக்கா என்ன பண்ணிட்டு கிடக்க? முதலாளி ஐயா மண்டக்கட்டு ஐயா நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, குளிர் காயறதுக்கு தான். அது எதுக்கு இப்ப போட்டு மூட்டிக்கிட்டு இருக்க? பனி ஓவரா இருக்கு, இந்த நெருப்பு வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அட அரமெண்டல், நம்ம இருக்கிறதே வாழை குடிசை வீடு, நெருப்பு பத்திக்கிட்டா உள்ள இருந்து செத்து போயிட போறோம். ஐயோ, நான் அதை யோசிக்கவே இல்லையே. நெருப்பு அணத்தி போட்டு வா, எங்க வீட்டுக்கு போவோம். முதலாளி அம்மா தான் உங்களை பேக்கரி இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அவன் முதலாளி அம்மா இல்ல பியாய் அம்மா. பேய் அம்மாவா? என்ன பேய் அம்மா? என் பொண்டாட்டிக்கு இப்ப பியாய் பிடிச்சிருக்க தெரியுமா? இப்ப நம்மள யாருன்னே அவளுக்கு தெரியாது. நம்ம அங்க போய் இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கலாம். இங்க கிடந்து கஷ்டப்பட வேண்டாம், என் வீட்லயே போய் இருப்போம் வாட்டி. முதலாளி ஐயா, நான் பேய் பிடிச்ச ஆட்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எனக்கு காட்டுவீங்களா? காட்டுதே நீ வா. இன்னும் யாரு கதவை திறக்கிறது? ஐயா, எனக்கு பிடிச்ச அத்தை. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குட்டி பையா. ஏன் இப்ப நான் வீட்டு வேலைக்கு வர்றதில்ல? உங்க அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க குட்டி பையா. என் மண்டக்கட்டு மாமா, அக்கா தான் உம்பரைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள்ல, எதுக்குங்க வந்தீரு? ஏன் அவளுக்கு தான் பியாய் பிடிச்சவ யாருங்கிறதே மறந்து அலையுதா? நான் அப்படிதான் வருவேன். மண்டக்கட்டு மாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் செய்யாதீரு, அக்கா பாவம். உங்க அக்கா தெரிஞ்சு விரட்டட்டும், இப்போலாம் ஒன்னும் சொல்லலாம், நாங்க தான் இருப்பேன். இருக்கிற பிரச்சனையில இவரு வேற இப்படி பண்ணிட்டு நடக்காரப்பா. சரி, கடவுள் மேல பாரத போட்டு போய் உறங்குவோம். எப்ப இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என் சொந்த வீட்டுக்கு வர்றதே நான் எத்தனை நாள் கழிச்சு வாரேன். பேய் பிடிச்சவங்க ஸ்பெஷலா எதுவும் பண்ணுவாங்களான்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணலையே. பறக்கிறது, உட்கார்றது, மேஜிக் பண்றது எதுவுமே நடக்கல. இங்க ராத்திரி ஆயிட்டு இப்படி நாக்கெல்லாம் நெட்டிட்டு இருக்க கூடாது. ஆமா, பாடு பத்துக்க. மணி வா, நீயும் நானும் மேலே படுத்துக்கிடுவோம். இவளுக்கு 3 வரைக்கும் கீழே படுத்துக்கிட்டோம். சரிப்பா. கன்சிகா, இன்னைக்கு நல்லா நிம்மதியா இங்க தூங்கிட்டு, உங்க வீட்டுல ஒரே கொசு கடியும் அதுவுமா இருக்கும்ல, இங்க நல்லா தூங்குன. சரிங்க முதலாளி ஐயா. எப்ப நீ படுக்கலையா? அப்பாவுக்கு உறக்கம் வரல, நீ தூங்கு. ஒரு வழியா படுத்துட்டாமா. எலுமிச்சி பழத்தை மண்டைக்கடியில் வச்சிடணும். எலுமிச்சை பழத்தை வை நான் தான் தூக்கி போட்டுருவேனே. சாமி, இந்த எலுமிச்சை பழத்தை வைக்க எங்க அக்காவை பிடிச்சி பேய எப்படியாட்டு போ வச்சிரு சாமி. சரி, படுப்போம். எல்லாரும் உறங்கியாச்சு, எலுமிச்சை பழத்தை எடுத்துருவோம். நல்ல பொண்டாட்டி அந்த சீக்கிரம் குணமாவணும்னு நினைப்பேன். இது வெறும் குரங்குல ராட்சசி மாதிரி வரும். ஜன்னல் வெளியே வீசிடுவோம். இப்ப போய் நிம்மதியா உறங்குவேன். பேயே என் பொண்டாட்டியை விட்டு இப்போதைக்கு போவாத, ஒரு மாசம் எடுத்துக்கோ. என்னம்மா 2வது நாளா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மண்டலம் எப்படி நாய் கொதர்ன மாதிரி இருக்கு? பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி எலுமிச்சை பழத்தெல்லாம் டெய்லி வைக்கதான் செய்த தேடுங்க. அவன் மாறவே இல்லை, இந்த மாதிரி தான் எங்க வீட்டு பண்ணிட்டு அடக்கா. இப்போ உங்களை பார்த்தோன்னே பயந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. வீட்டில் கிடந்து ஒரே ஆட்டமா தேடுங்க. என்ன தாய் சொல்லுத? நான் சாமி எலுமிச்சப்பழம்லாம் கொடுத்தேன், அதை தலைக்கையில வச்சினா பேய் ஓடி இருக்குமே, துண்டை காணும் துணியை காணும்னு. அது எப்படி ஓடும் பாட்டி? நான் தான் ராத்திரி அவன் எலுமிச்சப்பழம் வச்சோட தூக்கி ஜன்னல் வழியா வீசிடுவேனே. ஏன்னு தெரியல பாட்டி, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேய் இருக்கும் போல. கூட 4 எலுமிச்சை பழத்தை கொடுங்க, வச்சு விடுதேன். 1 வச்சாலும் 4 வச்சாலும் சாமி அதே சாமி தான். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏய், என்ன நடந்தது சொல்லு, சொல்லுட்டே சொல்லு. அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஆள் உதவி பண்ணதாரு, அதை நான் யாரும் சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ள ஒரு ஆள் உதவி பண்ணதாரா? ஏமா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிய? இவ கூட நான் இருக்கேன், இவ புருஷன், ஒரு சின்ன பையன், வேற யாருமே கிடையாது. ஒரு வேளை அந்த சின்ன பையன் விளையாட்டு வாக்கில் எலுமிச்சை பழத்தை எடுத்து தூரப்பட்டுருப்பானோ? நாடும் ராத்திரி தலைவணி கூட எலுமிச்சை பழத்தை எடுத்து போடுறதுக்கு அவன் எனக்கு இருக்கு, அவன் நல்லா உறங்கிடுவானே.
நம்ம மாட்டிடுவோமோ? பேய் நம்மள போட்டு கொடுத்துருமோ? சேச்சே, பேய்க்கு நம்ம உதவி தானே செய்யறோம், எப்படி போட்டு கொடுக்கும்? என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல ஒரு ஆளுதான் கூட இருந்து குழி பறிக்காவ. சரி, வேற ஒண்ணுமில்ல. இவளை வேற எதுவும் செய்யண்டா. எலுமிச்சை பழத்தை வச்சாலும் போவலங்கிய மற்ற ஆளுகளுக்கெல்லாம் 2 நாள்ல ஓடிரும். ஒரு கயிறு மந்திரிச்ச கயிறு ஒண்ணு தாரேன், அதை அவ கையில கட்டி விடுங்க. பேய் ஒரே ஓட்டமா ஓடிரும். ஐயோ, இந்த பேய் கூட நல்ல பேய், ஒன்னும் செய்யாது. இந்த பேய் வெளியே போயிட்டுனா என் பொண்டாட்டி பேய் வந்துருவாளு. அவ பேக்கரின்னு உயிரெடுப்பாள. சீக்கிரம் பாட்டி பேயை விரட்டி விடுங்க. நாங்கள் பொங்கல்லாம் கொண்டாடணும் பார்த்துக்கிடுங்க. எங்கள் அக்கா இப்படி கிறுக்கு மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாட்டி அந்த உதவி செய்யற ஆள் யாருன்னு உங்க மந்திர கண்ணில் பார்த்து சொல்லுங்களேன். இவ ஒருத்திமா, பாட்டி விட்டாலும் இவ விடமாட்ட பிள்ளைங்க. சாமி கிட்ட இருந்து அருள் வந்ததும் அது யாருன்னு நான் சொல்லிடுவேன். கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்படிலாம் நான் விட்டுறவே மாட்டேன். இப்ப இவளை கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி எலுமிச்சப்பழம் வச்சு விடுமா. அதை கயிறும் கொடுத்துருங்க பாட்டி, அவள் கையில் கட்டி விட்டுறேன். எல்லாமே தாரேம்மா, கூட்டிட்டு போங்க. மண்டைய முதல்ல சீவி விடுங்க, ரொம்ப கன்றாவியா இருக்கு. சரி பாட்டி. பாட்டி பீஸ் எவ்வளவு? பீஸா? என்னம்மா பீஸு? நான் என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? சாமி வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேய்களை ஓட்டவும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணத்தை கொடுத்தீங்கனையே தப்பா இது பண்ணிடாதீங்கம்மா. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுமா. சாமிக்கு மாலையை வாங்கி போட்டுட்டு மட்டும் போங்க தாயி. பீஸு கீசுன்னு வந்தீங்கன்னா உங்க பீஸை உருவிடுவேம்மா. ஐ சாமி பாட்டி கோபப்பட்டு. பாட்டி மன்னிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு கை செலவுக்கு எதுவும் பணம் வேணுமா? எனக்கு எந்த குறையும் வைக்கலம்மா சாமி, நான் நல்லா இருக்கேன். போயிட்டு வாங்க. முதல்ல போய் இவன் மண்டையை தலை சீவி நல்லா பூ வச்சு விடுங்க. சரி பாட்டி. மந்திர கயிறு கிட்ட போறாவளாமே, மந்திர கயிறை நான் அத்து விட்டுருவேன். அப்ப போய் ஐ போச்சுன்னா என் பொண்டாட்டி போய் வந்துடும். பாட்டி பின்னாடி தான் புருஷன் நிற்காரு, முன்னாடி வர சொல்லிட்டா. அவங்க எதுக்கு புருஷனை கேட்க போறாங்க பாட்டி? நீ சும்மா இரு. முன்ன வந்து நெல்லுப்பா, முன்ன வந்து நெல்லு. சொல்லுங்க பாட்டி. ஓ மொழியே சரியில்லையேப்பா. ஏதோ தப்பு பண்ற மாதிரிலாம் தோணுது. தப்பான வழியில நடந்துகிட்டு இருக்க போல. சரியில்லையே, இது ரொம்ப தப்பா இருக்கு. யாத்தாடி, இந்த பாட்டி நம்ம மூஞ்சி வச்சு எல்லாத்தையும் சொல்லிடும் போலயே, ஓடிடணும். ஆமாம் பாட்டி, இந்த மண்டக்கட்டு மாமா ஒருத்தி கூட சுற்றிட்டு இருக்காரு. பார்த்து சூதானமா நடந்துக்கிடுங்க. அவளைதான் சொல்லுவா இந்த காளி பாட்டி. சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நன்றி பாட்டி. எலிச்சப்பழம் எப்படி காணாம போவோம் எனக்கு என்னன்னே தெரியல. இந்த சின்ன பையன் ஏன் தூக்கத்துல வந்து எடுக்க போறான்? கீதாக்கா ஹஸ்பண்டே எடுத்துருக்கலாம்ல. மண்டக்கட்டு மாமா ஏன் எடுக்க போறாரு? வேற யாரு இருக்கீங்க அங்க? நல்லா யோசிச்சு பாரு. இல்லைன்னா இன்னைக்கு முழிச்சிருந்து பாரு யார் எடுக்காங்கன்னு. ஆமாட்டி, அப்படிதான் செய்யணும். என்ன பனிமலரு, துணியா வாங்கி போட்டு வச்சிருக்க? பொங்கல் வருதுல, அதான் துணி எடுத்துட்டு வந்தேன். ஏல ராஜா, ஏ ராஜா. என்னம்மா? ஏல உன் பொண்டாட்டிய கூப்பிடு. ஏம்மா, துணி வியாபாரம் பார்க்க போறியா? வீடு பூரா துணியா கிடக்கு. ஆமா, உண்டான வியாபாரம் பார்க்கறதுக்கே வழி இல்லை, இதுல துணி வியாபாரம் வேற பார்க்கணுமாக்கும். கூப்பிடு. ஏ ரோஸு. ரோஸ், அம்மா காலிங். டெல் மீ டார்லிங். என்னன்னு சொல்லுமா, நான் அவட்ட சொல்லுதேன். ஏ ரோஸு, இந்த பச்சை புடவை வேணுமா சோப்பு புடவை வேணுமா? எனக்கு பச்சை போடவே வேணும். பச்சை தான் நல்ல மங்களகரமா இருக்கு. இந்த வார்த்தையில உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என்னை விட பயங்கரமா பேசுத. கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் ரோஸ். இந்த ராசா, பொங்கலுக்கு உனக்கு போடுறதுக்கு துணி சூப்பரா இருக்குமா? ரோஸ், இந்தாட்டி பச்சை புடவை வாங்கிக்கோ, சட்டத்தைக்கு கொடுத்துரு. நன்றி நன்றி ஆன்ட்டி, உங்களுக்கு சாரி. நான் பால் கறந்துக்கிட்டோம் மாடு மேய்ச்சிக்கிட்டோம் அலைதான். நான் எங்க புது புடவை கட்ட, எனக்கு இது போதுமட்டி. சரி, அப்ப இந்த சோப்பு சேலையை கொடுத்துருந்தேன். ஒரு ஆள்கிட்ட தான் எடுத்தேன், வாரம் துட்டு கட்டணும். கடையில போனா இதை விட நல்ல நல்ல சேலெல்லாம் எடுக்கலாமேம்மா, கம்மியான விலையில. எதுக்கு நீ இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்க? கடைக்கு போகணும் வரணும் அலைச்சல், இதுனா நமக்கு தெரிஞ்ச ஆளுவோ. சரி, அவங்களும் நம்மளை நம்பி சேலை எடுத்து வச்சிருப்பாவுல்ல, நம்ம எடுத்த 4 ஜனங்க எடுத்தாதானே அவங்களுக்கும் விற்கும். ரொம்ப நல்ல எண்ணம் தான். இட்டு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தியே, எனக்கு வீடு விட போய் பால் ஊற்றணும், சாணி அலனுமே, புது துணி போட்டு அழுக்காயிராது. இந்த வேஷ்டியும் பணியனும் போதும். நிறைய வேலை கிடக்கு. ஓலை வெட்டி விற்கணும், மாடெல்லாம் குளிப்பாட்டி மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணணும். பொங்கல் வந்தா எங்களை மாதிரி மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வேலை. நான் ஹெல்ப் பண்றேன் ஆன்ட்டி. வேண்டாம், வெளிநாட்டு பிள்ளைய கொண்டு வேலை செய்ய போட முடியுமா? நீ எப்பவும் போல ரூம்ல போய் தூங்கு போ. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல பால் ஒரு 10 லிட்டர் கேட்டிருக்காவோ, கொண்டு போய் ஊத்தி உறிஞ்சரியா? சரி பனிமலர். வயசான காலத்துல எதுக்கு இப்படி கிடந்து கஷ்டப்படுத்தீங்க? சொன்னாலும் கேக்குறது இல்ல.
ஏழை உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சிடணும் பத்துக்க. அப்புறம் கடைசி காலத்துல பார்த்துக்கிடுவோம். இப்போ எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கிடணும்.